வணக்கம். இது பருதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜாலில் கோர விபத்தில் இளைஞன் உயிரிழப்பு, இருவர் அதிதீவிர சிகிச்சையில். தற்போதைய அரசாங்கத்தின் லட்சணம், எரிந்து விழுந்த மஹிந்த ராஜபக்ஷ. பூட்டப்பட்டிருந்த வீடொன்றிலிருந்து வீசிய துர்நாற்றம், மீட்கப்பட்ட சடலம். இன்னும் சில மாதங்களில் மாகாண சபை தேர்தல் நடைபெறும், தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் உறுதி. பாடலுக்கு சிறையா தாயக கலைஞனை விடுவிக்க கோரி மாபெரும் போராட்டம். அரசியல் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் சவேந்திர சில்வா. தீயில் கருகிய முதியோர் இல்லம், அறைகளுக்குள் பூட்டி வைக்கப்பட்ட முதியவர்கள், தப்பியோடிய ஊழியர்கள். ஜாலில் வாழ்வெட்டுக்குழு அட்டகாசம், தொடரும் விசாரணை. இலங்கைக்கான வாகன இறக்குமதி குறித்து வெளியான தகவல். இனி தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் நேற்றைய தினமிரவு இடம்பெற்ற விபத்தில் சிக்கி படுகாயமடைந்திருந்த இளைஞர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மட்டுவில் பகுதியிலிருந்து புத்தூர் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த டிப்பர் வாகனத்துடன் வேதியின் குறுக்கே திடீரென நுழைந்த முச்சக்கர வண்டி மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன்போது முச்சக்கர வண்டியின் மீது டிப்பர் வாகனம் ஏறியதில் அதில் பயணித்த 3 இளைஞர்களின் கால்களும் நசுங்கியவர்கள் படுகாயமடைந்தனர். உடனடியாக அவர்கள் மூவரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர்களில் புத்தூரைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞர் நள்ளிரவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி ஒருவர் உயிரிழந்த நிலையில் ஏனைய இருவருக்கும் அதிதீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை அச்சுவேலி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். தற்போதைய அரசாங்கத்தின் லட்சணத்தை மக்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன செயற்குழு கூட்டம் நேற்றைய தினம் நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. கட்சியின் உள்ளக கட்டமைப்பில் ஏதேனும் மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகிறதா என ஊடகவியலாளர்கள் வினவிய போது கட்சியில் தற்போதைக்கு எந்தவித மாற்றங்களும் இல்லை என அவர் தெளிவுபடுத்தினார். தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மற்றும் நாட்டின் தற்போதைய நிலைமை குறித்து அவரது தனிப்பட்ட கருத்து என்னவென்று கேட்டதற்கு, தானும் அதனை ஊடகங்களுக்கு சொல்வதை விட ஊடகவியலாளர்கள் நேரடியாக வீதிக்கு சென்று மக்களிடமே அது குறித்து கேட்க வேண்டும் என்று பதிலளித்துள்ளார். இதன் மூலம் தற்போதைய நாட்டின் நிலைமை குறித்து மக்கள் மத்தியிலேயே உண்மையான அதிருப்தியும் கருத்தும் நிலவுகிறது என்பதை அவர் மறைமுகமாக சுட்டிக்காட்டினார். கட்டகஸ்தோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பலகுள்ள பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதற்கமைய சம்பவ இடத்திற்கு சென்ற போலீஸ் அதிகாரிகள் பூட்டப்பட்டிருந்த வீட்டின் கதவை திறந்து சோதனையிட்ட போது அங்குள்ள அறையொன்றிலிருந்த வீட்டின் உரிமையாளரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் பலகுள்ள பகுதியைச் சேர்ந்த 82 வயதுடைய முதியவர் ஆவார். அவர் அந்த வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளதோடு சடலம் மீட்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பே அவர் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் குறித்து கட்டுகஸ்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என அரசியல் தரப்பினால் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்களை அதன் தலைவர் RMAL ரத்நாயக்க முழுமையாக நிராகரித்துள்ளார். தாமதிக்காமல் விரைவாக தனது அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். பல ஆண்டு காலமாக நடத்தப்படாமல் காலவரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தேர்தல்கள் ஆணைக்குழு உறுதியாக உள்ளது. மாகாண சபை தேர்தலில் காணப்படும் சட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது குறித்து கடந்த காலங்களில் நியமிக்கப்பட்ட குழுக்கள் மற்றும் நாடாளுமன்ற தெரிவு குழுக்கள் முன்னிலையாகிய எமது தரப்பு யோசனைகளை நாம் ஏற்கனவே விரிவாக முன்வைத்துள்ளோம். எவ்வாறாயினும் இந்த விசேட செயற்குழு தனது விதப்புரைகள் மற்றும் யோசனைகளை நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பித்தவுடன் உரிய சட்ட திருத்தமூடாக இறுதி தீர்வு ஒன்று முன்வைக்கப்படும். இதனைத் தொடர்ந்து மாகாண சபை தேர்தல் குறித்த உத்தியோகபூர்வ அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிடும் என தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள தாயக கலைஞர் சங்கீதனை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று கிளிநொச்சியில் சற்று முன்னர் ஆரம்பமாகியுள்ளது. இந்த போராட்டத்தின் போது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி சங்கீதனை விடுதலை செய்ய வேண்டாம் வேண்டாம், PTA வேண்டாம், சர்வதேசமே நீதி வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பியவாறும் பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
தான் தீவிர அரசியலில் ஈடுபடப் போவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அத்தோடு தீவிர அரசியலில் ஈடுபடும் எண்ணம் எதுவும் தமக்கில்லை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதனையடுத்து அவர் அரசியலில் குதிக்க தயாராகி வருவதாக அண்மைய நாட்களில் பல தரப்பட்ட தகவல்கள் வெளியாகிய நிலையில் தற்போது இது குறித்து அவர் கருத்து வெளியிட்டுள்ளார். அரசியல் அதிகார ஆசைகள் ஏதுமின்றி தாய்நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் எதிர்கால முன்னேற்றத்திற்காக எந்த நேரத்திலும் தேவைப்படியின் பொறுப்புகளை ஏற்ற அர்ப்பணிப்புடன் செயல்பட தயாராகவில்லை என பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட மனிதாபிமான நடவடிக்கை எந்தவொரு இனக்குழுவிற்கும் எதிரானது அல்ல, அது ஒட்டுமொத்த நாட்டையும் சூழ்ந்திருந்த பயங்கரவாதத்திற்கு எதிரானது மட்டுமே ஆகும். துரதிருஷ்டவசமாக சில மேற்கத்திய நாடுகள் எந்தவொரு தெளிவான ஆதாரமுமின்றி இலங்கை இராணுவத்தினருக்கு எதிராக அநீதியான முறையில் செயற்பட்டு வருகின்றனர். எனவே போர்க்காலத்தில் நாட்டிற்காக தங்களின் உயிரையும் இளமையையும் தியாகம் செய்த இராணுவ வீரர்களை சர்வதேச சமூகம் மிகவும் நியாயமான மற்றும் சமநிலையான கோணத்தில் பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என தெரிவித்துள்ளார். முதியோர் இல்லத்தில் முதியவர்களை அறைகளுக்குள் வெளிப்புறமாக பூட்டி வைப்பது அங்கு வழக்கமான ஒரு நடைமுறையாக இருந்துள்ளதாக சம்பவத்தை நேரில் பார்த்த அந்த இல்லத்தில் இருந்த வயோதிப பெண் ஒருவர் ஊடகங்களுக்கு வாக்குமூலம் வழங்கியுள்ளார். ஹொரணி படகுட பகுதியில் உள்ள முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தும் அதில் சிக்கிய முதியவர்களின் அவல நிலையும் தற்போது பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. சம்பவம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலத்தில் நோயாளி ஒருவர் இல்லத்திலிருந்து தப்பியோடிய சம்பவத்தை தொடர்ந்து அவசரகால வழிகள் ஏதுமின்றி முதியவர்களை அறைகளுக்குள் வெளிப்புறமாக பூட்டி வைப்பது அங்கு வழக்கமான ஒரு நடைமுறையாக காணப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் பெண் பிரிவை சந்தமாளி என்ற ஊழியரும் ஆண்கள் பிரிவை அவரது கணவரும் சாவியால் வெளிப்புறமாக பூட்டிவிட்டு மற்ற ஊழியர்களுடன் சமைப்பதற்காக சென்றதாக அந்த பெண் குறிப்பிட்டுள்ளார். தீ வேகமாக பரவுவதைக் கண்டு மரண பயத்திலும் முதியவர்கள் அனைவரும் அலறியபடி கதவருகே சென்ற போதும் இருபுறமும் கதவுகள் பூட்டப்பட்டிருந்ததால் அவர்களால் தப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த அலட்சியத்தின் உச்சகட்டமாக 2 முதியவர்கள் தங்களது படுக்கைகளுடன் சேர்த்து பிணைக்கப்பட்டிருந்ததால் அவர்களால் நகரக்கூட முடியாத நிலையை ஏற்பட்டு தீயில் கருகி உயிரிழந்துள்ளனர். ஜாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பிளவட்டி பகுதியில் வாழ்வெட்டுக்குழு ஒன்று அட்டகாசம் புரிந்துள்ளது. வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் இந்த வன்முறை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து தாக்குதலை மேற்கொண்ட குழு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக தெரிய வருகின்றது. இந்நிலையில் இதுகுறித்து வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதை அடுத்து மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இலங்கைக்கான வாகன இறக்குமதி குறித்து சுங்க ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சிகேவா கருத்து வெளியிட்டுள்ளார். அதன்படி நாட்டிற்கான வாகன இறக்குமதி எவ்விதத்திலும் குறையவில்லை என சுங்க ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் எதிர்பார்த்த அளவிற்கு வாகன இறக்குமதியில் எவ்வித வீழ்ச்சியும் ஏற்படவில்லை என சுங்க ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சில வாகன இறக்குமதியாளர்கள் எதிர்காலத்தில் மீண்டும் வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்படும் என்ற அச்சத்தை மக்கள் மத்தியில் பரப்பி நுகர்வோரை தவறாக வழிநடத்தி வருவதாக மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க அண்மையில் வெளிப்படுத்தியிருந்தார்.